சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் உன்னை கழகம் வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டார் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே தமிழகம் செழித்திடவே சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் தேரவே தமிழினத்தை உயர்த்திடுவாய் இரும்பு இளைஞனாய் கொண்ட கொள்கை லட்சியத்தில் உறுதி கொள்கிறாய் ஏழை மக்கள் ஏற்றம் காண நாட்டையாள பிறந்த எங்கள் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை வெற்றிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே இளம் தலைவரே அண்ணனே எங்கள் அண்ணனே தலைவரே இளம் தலைவரே அண்ணனே மாமன்னரே மை பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன் செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன் ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின் மாநகர கழக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ள நம்மளை வழிநடத்தக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றி இந்த ஊரிலும் எஃப்ஐஆர் வாங்கி, ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா தொடர்ந்து கூட்டத்துக்கு வருவார், எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு வருவார், அப்புறம் எல்லா ஒன்றியத்துக்கும் கூட்டத்தை நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு வரக்கூடிய அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் அப்துல்லா அவர்களே, நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் கவிச்சுடர் கவிதை புத்திரன் அவர்களே, அண்ணன் முத்துராஜா அவர்களே, அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, அண்ணன் வீரமணி அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி அவர்களே, அண்ணன் மதியழகன் அவர்களே, அசோக் பாண்டியன் அவர்களே, அண்ணன் செல்வராஜ் அவர்களே, நகரக்கழக அவைத்தலைவர் ரத்னம் அவர்களே, நகரக்கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வழக்கறிஞர் கருப்பையா அவர்களே, இந்த வார்டு நகர்மன்ற உறுப்பினர் செந்தாமரை பாலு அவர்களே, இந்த வார்டு வட்டச்செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, எம் பாலு அவர்களே, அண்ணன் சாத்தியா அவர்களே, கவி அவர்களே, சந்தோஷ் அவர்களே, காதர்கணி அவர்களே, அறிவு அவர்களே, சின்னத்துறை அவர்களே மற்றும் மேலாக சந்தோஷ வெற்றி, மேலும் வருகை ஒவ்வொருத்தர் பேரும் சொல்வதற்கு ஞாபக சக்தி இல்லை, அதனால மன்னிச்சுக்கோங்க. இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறும் நோக்கம் மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த கூட்டத்தை கொடுத்து நடத்த சொன்னார்கள். அதுவும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் அவர் பேச்சை ஆவலாக எல்லோரும் கேட்க உள்ள நிலையிலே அவருக்கு இடையூறாக இல்லை. நேற்று முளைத்த காளான் நடிகர், அவனுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டம்னா திமுக கூட்டம்னாக்க அந்த கூட்டத்துக்கு 100 பேர் உட்காடுறாங்கனாக்க அந்த கூட்டத்தில் 10 பேர் அந்த திராவிட உணர்வோடு எழுந்திருக்கிறது தான் அந்த நோக்கம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் சாமான் போன்றவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு பதில் சொல்ல தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கருத்து வளர்க்கறதுக்கு அண்ணன் அப்துல்லா அண்ணன் கவிதை அனுப்பித்தன மாதிரி இருக்காங்க. அந்த கூட்டங்கள் வேற, இது அவங்களுக்கு வீணா போனவங்களுக்காக பதில் சொல்றதுக்காக கூட்டம். நம்ம அண்ணன் வந்திருக்காங்க. தமிழின் அவர்களே, எல்லாருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, மாமன்ற உறுப்பினர் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். 15 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவசர காலம் நேற்று தான் பிறந்தது. இங்கே
நம்ம செந்தில் பேசும்போது எம்பி சொன்னார், அவர் நல்லா தான் இருந்தார், சீமான் சாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அது எப்படி வந்ததுன்னு கேட்டார். நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும்.